எல்லாருக்கும் வணக்கங்க. இது நம்மளோட 2வது பதிவு. மெய்ப்பொருள் காண்க தலைப்பிற்கு உங்க எல்லாரையுமே நான் மறுபடியும் வரவேற்கிறேன். அ நான் முதல் பதிவோட இறுதியில சொன்ன மாதிரி, 2வது பதிவுல இந்த இறுதி நாட்கள் ஏப்ரல் 30, மே 1 என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த 2வது பதிவு வந்து நான் போடுறேன். ஆம், பொதுவா அ அங்க நான் பண்ண ஒரு 2 விஷயம், 2 தவறுகள் வந்து இந்த முடிவுக்கு வந்து வழிவகுத்தது. அது 2ம் என்னன்றத நான் தெளிவா சொல்றேன். முதல்ல நான் 2015ல உள்ள போயிருந்தாலும், 2018 ல மாணவர்கள் மூலமாகவே எனக்கு ஒரு நோக்கம் வந்து இருந்தது. ரைட். நான் வகுப்பு எடுத்த துறையில என்னோட துறையில ஒரு மாணவிக்கு அ அவருடைய வீட்டிலிருந்து தொந்தரவு இருந்தது. என்ன மாதிரியான தொந்தரவு அப்படின்னா, ஒரு பெண்ணுக்கு என்னென்ன தொந்தரவு எல்லாம் கொடுக்க முடியுமோ, அது எல்லாத்தையுமே அவங்க வீட்ல இருந்து அவங்களோட தாய், தந்தை, தென் அவருடைய உடன் இருந்தவர் வந்து தொல்லை பண்ணல அப்படின்னாலும், அவர் அதுக்கு உறுதுணையா இருந்தாரு. எந்த விஷயமுமே கண்டுக்காம விட்டது உறுதுணையா இருந்ததுக்கு தான் சமம். தென் இந்த 3 பேருக்குமே குடும்பத்துக்கே சம்மந்தம் இல்லாத ஒரு 3வது நபர் அந்த குடும்பத்துல இருந்து ஒரு மாணவிக்கு என்னென்ன தொந்தரவு கொடுக்க முடியுமோ எல்லாமே சேர்ந்து கொடுத்துருக்காங்க. இந்த விஷயம் எனக்கு 2019ல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிச்சு, கோவிட் டயத்துல எல்லா கொடுமைகளும் ஓரளவுக்கு எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. இந்த கொடுமை வந்து எனக்கு தெரிஞ்ச உடனே அவங்கள்ட்ட இருந்து எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் வந்தது. இதுல இருந்து வெளில வர்றதுக்கு எனக்கு வந்து உதவி செய்வீர்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் வந்து என்னால் முடிஞ்ச உதவியை வந்து நான் கண்டிப்பாக பண்ணுவேன். இந்த கொடுமையிலேருந்து எப்படியாவது உங்களை வந்து வெளில எடுத்துகிட்டு வந்துடுவேன் அப்படிங்கிற வாக்குறுதியை வந்து நான் கொடுத்துருந்தேன் 2020 கோவிட் டைமில். என்ன அதில் சிக்கல் எனக்கு இருந்தது அப்படின்னா, ஏதாவது ஒரு படிக்கக்கூடிய மாணவர் மாணவிகளுக்கு வந்து ப்ராப்ளம் இருந்தது, பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா நான் போய் துறை தலைவர்கிட்டையோ இல்லை கல்லூரி முதல்வர்கிட்டையோ சொல்லணும். இதை நான் வந்து சொல்லலை. இதுதான் வந்து நான் பண்ண முக்கியமான 2 தவறுகள்ல இது ஒன்று. ஏன் சொல்லலை அப்படிங்கிறத நான் சொல்லணும், என்னோட மாணவர்களுக்காகவாவது நான் சொல்லணும். இதை நான் போய் அவங்கள்ட்ட சொன்னேன் அப்படின்னா, அவங்க வந்து அவங்களோட மாணவர்களுடைய பெற்றோர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து முறையான கவுன்சிலிங் கொடுப்பாங்க. இந்த மாதிரி உங்கள் பெண்ணுக்கு பையனுக்கு இது மாதிரி தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பெற்றோர்கிட்ட சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பெற்றோர்கள்னால தான் தொந்தரவே இருக்குது அப்படின்றப்ப நான் போய் அவங்கள்ட்ட சொல்கிறதுக்கு நான் தயங்கினேன். அதனால சொல்ல. இது முதல் விஷயம். 2வது விஷயம் என்னன்னா, இறுதி நாட்கள், அதாவது ஏப்ரல் 30 2024ல இந்த பிரச்சனையை வந்து கண்டிப்பாக காவல்துறைக்கு தான் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற நிர்பந்தம் வந்துட்டு. ரைட். இந்த யோசனை வந்து 2019, 20, 21 கிடையாது. சரி, அவங்கள்ட்ட நான் 2019, 20, 21, 22 வரைக்குமே என்ன சொல்லியிருந்தேன்னா, கல்வி மட்டும்தான் உங்களை வந்து இதுல இருந்து விடுவிக்கும். வேற எதாலையும் என்னாலையும் கூட உங்களை வந்து இந்த கொடுமைகள்ல இருந்து விடுவிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது என்னோட புரிதல். அதை அவங்க மிக இறுக்கமாக பிடித்து கொண்டார். சரியா, படிச்சு முடிக்கணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருந்தார். இதுல என்ன மறுபடியும் ஒரு சிக்கல் வந்ததுன்னா, 2022ல அவங்களோட இளங்கலை பட்டத்தை முடிக்கிறப்ப பிளேஸ்மெண்ட்டுக்கு அட்டன் பண்றதுக்கு அவங்க வீட்டில இருந்தே அனுமதி தரல. அப்போ போய் அவங்கள்ட்ட சண்டை போட முடியாது. ஒரு டிகிரியாவது முடிக்கணும். பிறகு வேலை இல்லை அப்படின்றது ஒரு மேற்படி படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வருமா அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி பார்த்தப்ப அதுக்கு ஒரு வாய்ப்பு வந்தது. தொடர்ந்து முதுகலை பட்டம் படித்தேன். ஸோ அந்த காலகட்டத்தில் நான் சொன்னது வந்து என்னன்னா, இது ஒண்ணுதான், கல்வியை வந்து விட்டுறாதீங்க. கல்வி மட்டும்தான் உங்களை விடுதலை பண்ணும், வேற யாராலையும் அதை பண்ண முடியாது. உங்களோட கொடுமைகளுக்கு வந்து மிகச்சிறந்த தீர்வு கல்வி மட்டும்தான் அப்படிங்கிறத அந்த மாணவி இறுக்கமாக பிடித்து கொண்டாங்க. தொடர்ந்து இந்த சிந்தனை, காவல் நிலையத்துக்கு போக வேண்டும் என்ற சிந்தனை எனக்கு மாணவர்கள் மூலமா தான் வந்தது. நான் இப்போ 2ஆம் ஆண்டு படிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு முதலாண்டுல நான் பாடம் நடத்தினப்போ மாணவ மாணவியர்களுக்கு இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் வீட்டில இருந்தே வருது, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு பெண்ணை வந்து எந்த விதத்துல எல்லாம் தொந்தரவு பண்ண முடியுமோ அந்த விதத்துல எல்லாம் அவங்களோட தந்தை, தென் தந்தை வந்து ஒரு 3ஆம் நபரை வீட்டில் வந்து குடிபெயர்த்திருக்கிறாரு, அவங்களால வருது.
இப்படியெல்லாம் மாணவர்கள் வந்து கஷ்டத்துலையும் அவங்க படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வகுப்புல சொல்றப்போ, அந்த வகுப்புல இருந்த ஒரு மாணவி வீட்டுல போய் இதை வந்து சொல்லிட்டார். அவங்க அப்பா யாருன்னா ஒரு காவல் நிலையத்துல வேலை பார்க்குற ஒரு காவல் ஆய்வாளர். அவங்க மூலமா தான் எங்களுக்கு வந்து காவல் நிலையத்துக்கு போய் முறையா புகார் கொடுத்தோம் அப்படின்னா உங்களை வந்து விடுதலை பண்ணிக்கிறதுக்கு, உங்களை வந்து உங்களோட குடும்பத்துல இருந்து உங்களை தனியா பிரிச்சு நீங்க சுயமாவே வாழ்றதுக்கு ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவல் ஆய்வாளர் வந்து அவங்களோட பொண்ணுகிட்ட சொல்லி, அந்த பொண்ணு ஒரு வாரம் கழிச்சு இது மாதிரி ஏற்கனவே பல வழக்குகள் இருக்குது, நீங்க முறையா காவல் நிலையத்துல போய் புகார் கொடுத்தீங்கன்னா நீங்க வந்து உங்களை விடுவிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மாணவி தான் எங்களுக்கு முதல்ல அந்த அறிவுரையை அவங்க அப்பாவிடமிருந்து பெற்றுக்கொண்டு கொடுத்தாரு. ஸோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வந்து சொல்லணும். அந்த காவல் ஆய்வாளரை போய் நாங்கள் பார்க்க போனோம். ஏப்ரல் 30 நடந்தது. அவங்க காவல் நிலையத்துக்கு போயிட்டாங்க. C2 போலீஸ் ஸ்டேஷன் மதுரை எல்லாருக்குமே தெரியும். அங்கே போனோடனே இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து தீர்க்கிறதுக்கு அவங்க ஒரு நல்ல வழிகாட்டுதலை கொடுத்தாங்க. அனைத்து மகளிர் காவல் நிலையம் தெற்கு அந்த இடத்துக்கு நீங்கள் போங்க. அங்கே வந்து இந்த மாதிரி கேசஸ் எல்லாமே முறையாக நீங்கள் வந்து புகார் கொடுக்கறதுக்கு, மனுவை கொடுக்கறதுக்கு சரியான இடம் அப்படின்னு சொல்லி வசந்த நகர் காவல் நிலையத்தில் இருந்த காவலர்கள் தான் எல்லாமே எங்களுக்கு வந்து முறையான வழிகாட்டுதலை கொடுத்தாங்க. அதுக்கு நடுவில் நாங்கள் தவறுதலாக கண்ட்ரோல் ரூம் போயிட்டோம். கண்ட்ரோல் ரூமில் உள்ள அதிகாரிகளும் இது சரியான இடத்த வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க. எல்லாருக்குமே என்னோட நன்றிகளை சொல்கிறாங்க. அங்கே போய் முறையாக மாணவி வந்து காவல் ஆய்வாளர் அவர்கள்ட்ட அவங்களோட கொடுமைகள் எல்லாமே சாட்சியங்களோட ஒரு மனுவாக அவங்கள்ட்ட கொடுத்தாங்க. புகாரா கொடுக்கல. இந்த மாதிரி கொடுமைகள் இருந்து முக்கியமாக அவங்கள்ட்ட கேட்கப்பட்ட கேள்வி, இது கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் இருக்கு, நீங்க ஏன் வந்து இதை வந்து முன்கூட்டியே சொல்லலை அப்படின்னா, சொல்ல விடலை. சமூகத்தோட அந்த பெண்ணை பழக விடவே இல்லை. ஒரு நல்ல நண்பர்கள் கிடையாது, வீட்டுக்கு யாரும் நண்பர்கள் போக மாட்டாங்க, அவங்களும் எந்த நண்பர்கள் கிடையாது, ஒரு கைபேசி ஃபோன் கிடையாது, பயங்கரமான கண்காணிப்பிலேயே இருந்து வளர்ந்தவங்க. இந்த மாதிரி எல்லாம் சொன்னோடனே அவர்கள் புரிந்து கொண்டார்கள் காவல் ஆணையர்கள். அவங்களுக்கு தான் வந்து அவங்களுக்கு விடுதலை கிடைச்சது அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் அங்கே உள்ள இன்ஸ்பெக்டர் மேடம் தான். தென் சாட்சியங்களோட இவங்க காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். இந்த மாதிரி ஒரு சப் இன்ஸ்பெக்டரோட பொண்ணு வந்து இந்த மாதிரி பல வழக்குகள் இருந்திருக்கு, இந்த கொடுமைகள் எல்லாமே நீங்கள் போய் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே நான் அதை அன்னைக்கே அவங்கள்ட்ட சொல்லிட்டேன், அந்த பெண்கிட்ட சொல்லிட்டேன். அன்னையிலேருந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த விஷயத்தை இறுக்கமாக பிடிச்சிட்டாங்க. எப்படி கல்வி வந்து நம்மளை விடுதலை பண்ணும் அப்படின்னு நம்ம சொன்னதை ஏற்கனவே இறுக்கமாக பிடிச்சிட்டாங்களோ அதே மாதிரி இந்த விஷயத்தையும் மிக இறுக்கமாக பிடித்து கொண்டு காவல் நிலையம் வழக்கு அப்படின்னு வந்தால் சாட்சியங்கள் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. கல்வி இதைத்தான் பண்ணும். கல்வி வந்து உங்களை பயங்கரமாக சிந்திக்க வைக்கும். ஸோ அவங்கள்ட்ட கல்வி ஏற்கனவே இருந்தது, ஒரு சின்ன துரும்பு கிடச்சிது, அதை பிடிச்சிக்கிட்டாங்க. சாட்சியங்களை சேகரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 2 வருஷமா எக்கச்சக்கமான சாட்சிகள். அவங்க அம்மா வந்து அவங்க அப்பாவை பற்றிய உண்மைகள் எல்லாத்தையுமே சொல்கிற மாதிரி, தென் அவங்க அப்பா எப்படி நடந்துக்கிட்டாங்க எல்லாமே, வீடியோ, ஆடியோ, ஃபோட்டோ எல்லாமே அவங்க சொன்ன எல்லா குற்றச்சாட்டுக்குமே சான்றுகளோட கொண்டு போய் காவல் ஆணையர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தாங்க. காவல் ஆய்வாளர் கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. அவங்க எல்லாத்தையுமே பார்த்துட்டு இவங்களோட கோரிக்கை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் வந்து இவங்களோட தொந்தரவு எங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கக்கூடாது, நான் வந்து எப்படியாவது சுயமாக இருந்து கொள்கிறேன், என்னுடைய தொந்தரவு வந்து இருக்கக்கூடாது, என்னோட சான்றிதழ் எல்லாம் எனக்கு கொடுங்க, என்னையும் என்னை சார்ந்தவங்களுக்கும் எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது அப்படின்ற விண்ணப்பத்தை அவங்க கொடுத்தாங்க. எல்லா விவரங்களையும் விசாரிச்சாங்க. 30ஆம் தேதி முழுக்க. தென் 1ஆம் தேதியும் திருப்பி போயிருந்தோம். 1ஆம் தேதி அவங்களோட சான்றுகள் எல்லாம் கையில் கிடச்சிச்சு. அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுட்டு நாங்கள் வந்துட்டோம். இவ்வளோதான் நடந்தது. ஸோ இதில் நான் என்ன 2 நாளும் நானும் போலீஸ் ஸ்டேஷனில் ஃபுல்லாக தான் இருந்தேன். அவங்க விசாரிக்கிறப்பையாக இருக்கட்டும், எவிடன்சஸ் எல்லாமே என்கிட்ட இருந்தது. அடுத்த நாள் ஒரு சப்போர்ட்காக மறுபடியும் போயிருந்தோம். அவங்க தனியாளாக இருக்கிறாங்க. எல்லா வேலையும் முடிஞ்சது. திருப்பி கல்லூரிக்கு வந்துட்டோம். கல்லூரி வந்து 2வது விஷயம், முதல் விஷயம் நான் இந்த விஷயத்த 2019, 20லே சொல்லியிருக்கணும்னு சொல்லலை. தென் 2வது விஷயம், இந்த மாதிரி நேரடியாக ஒரு மாணவர்களுக்கோ மாணவியருக்கோ ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல்ல போய் நான் வந்து நிர்வாகத்திட்டையும்
முதல்வர்கிட்டையும் கல்லூரி இந்த துறையோட தலைவர்கிட்டையும் சொல்லியிருக்கணும். நான் இவங்க 3 பேர்கிட்டையுமே சொல்லலை. சொல்லாமல் டைரெக்டாக அவங்க காவல் நிலையம் போனாங்க. போகிறப்ப எனக்கு அழைப்பு வந்தது. நானும் என்னோட எவிடன்சஸ் அவங்க என்கிட்ட கொடுத்து வச்சுருந்தாங்க. எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு காவல் நிலையத்துக்கு போயிட்டோம். இந்த 2வது தவறு அப்படிங்கிறது கல்லூரியோட நாலேஜ் இல்லாமல் காவல் நிலையத்துக்கு போனது அப்படிங்கிறது வந்து அது தவறு. கல்லூரியோட பார்வையில் அது தவறு. ரைட். இந்த 2 தவறுகள் தான் அங்கேருந்து என்னை வேலையிலேருந்து விடுவித்துக் கொள்ள வேண்டிய ஒரு சூழல் வந்தது. அதனால நம்ம அங்கேருந்து வந்துட்டோம். இதுதான் நடந்தது மே 1ஆம் தேதி, ஏப்ரல் 30ஆம் தேதி. எப்படி மே 1ஆம் தேதி 2015 கல்லூரிக்குள்ளே போனோமோ, என்னுடைய நோக்கம் எல்லாமே 2020க்கு மேலே நோக்கம் ஃபுல்லாக எப்படியாவது விடுதலை பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது. அதுக்காக நானும் உழைச்சேன். எப்பொழுதும் போக வேண்டிய வேலைகள் அதே போல் போயிட்டு இருந்தது. மே 1ஆம் தேதி 2024 வேலை முடிஞ்சது. நானும் விடுவித்து கொண்டேன். இதற்கு இந்த விஷயம் மாணவர்கள் பல பேருக்கு தெரியும். கிட்டத்தட்ட நான் வகுப்பு எடுத்த நிறைய வகுப்புகளில் இதை பற்றி சொல்லியிருக்கேன். இப்படியெல்லாம் சிரமங்கள் படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட நான் இந்த விஷயம் முடிஞ்ச உடனே எல்லாத்துக்குமே நான் சொல்கிறேன் என்ன அப்படின்றத வந்து என்ன நடந்தது, என்ன மாதிரியான பிரச்சனைகள். இது வந்து என்னோட நான் வந்து இங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நிறைய மாணவர்கள் என்கிட்ட நேரடியாகவே சொல்லியிருக்காங்க. கடைசி ஒரு 1.5-2 வருஷமா அவங்க எல்லாருக்குமே என்ன நடக்க போகுது அப்படின்றது ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களும் கடைசி வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. நிறைய பேர் குறிப்பாக ஒரு சில 2ஆம் ஆண்டு மாணவர்கள் ரோட்டில் எப்பயாவது மாணவியர்கள் ரோட்டில் பார்க்குறப்போ, சார் அந்த பிரச்சனை என்ன ஆயிடுச்சு, ஸ்மூத்தாக போகுதா அப்படின்னு சொல்லி விசாரிப்பார்கள். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த பதிவு, இந்த 2 பதிவோட நம்மளோட ப்ரீஃப் டிஸ்கிரிப்ஷன் முடிஞ்சுது. இனிமே நம்ம தளத்தில் என்னென்ன பற்றி எல்லாம் பேசுவோம் அப்படின்றத இனி வரும் வீடியோவில் நம்ம பார்ப்போம். இதுக்கு நடுவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது, கேள்விகள் இருந்தது, இதை பற்றி நீங்கள் பேசுங்க சார், இந்த டாபிக் பற்றி நீங்கள் பேசலாம். இப்போ நம்ம எஜுகேஷன் ஃபஸ்ட்டு வச்சுருக்கோம், தென் ஹெல்த்து, வெல்த்து, ஹாப்பினஸ், தென் சைக்காலஜி, தென் சோஷியாலஜி. இது எல்லாம் இதில் வரக்கூடிய தலைப்புகளாக இருந்தாலும் சரி, வேறு தலைப்புகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் இதெல்லாம் உள்ளே கொண்டு வந்து பேசலாம் அப்படின்றது எல்லாமே அடுத்த காணொலியில் பார்ப்போம். மெய்ப்பொருள் காண்க எதை வந்து முன்னெடுத்தோம், யாருக்காக இந்த மெய்ப்பொருள் காண்க தளம், இது எல்லாத்தையுமே நம்ம அடுத்த காணொலியில் விளக்கமாக பேசிட்டு அதை தொடர்ந்து நம்மளோட அடுத்த வேலைகளை பார்ப்போம். எல்லாருக்கும் நன்றி.